ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். வாழைப்பூவை வச்சு நம்ம கூட்டு பண்ணியிருக்கோம், பொரியல் பண்ணியிருக்கோம், குருமா பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம வாழைப்பூவில் பண்ணுவோம். வாழைப்பூ வடை பண்ணுவோம். ஆனால் வாழைப்பூ கோலா உருண்டை, அது வந்து மட்டன் கோலா உருண்டை மாதிரியே வாழைப்பூவில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம வாழைப்பூ கோலா உருண்டைக்கு வாழைப்பூவை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மோரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மோரில் உப்பு போட்டு கலக்கி அதை போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு 15 நிமிஷம் இது மாதிரி ஊறணும். அப்போ தான் இதில் இருக்கிற துவர்ப்பு போகும். ஸோ நீங்கள் மோரில் போட்டு வைக்கும்போது கலர் மாறாமையும் இருக்கும், உங்களுக்கு அந்த துவர்ப்பும் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் இட்லி தட்டில் இருக்குல்ல, இட்லி தட்டில் துணி போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை வந்து நம்ம வந்து இதில் அவிச்சிக்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் வந்து இதை போட்டு எடுப்பாங்க. பட் அது மாதிரி பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப இதில் வாழைப்பூவில் சேராது. ஸோ இப்போ வாழைப்பூவில் நம்ம உருண்டை பிடிக்கும் போது நமக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க வாழைப்பூவை. இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெந்தா போதும். இது வேகட்டும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுறலாம். இந்த ஈரத்தோடையே இந்த சூடோடையே நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப மிக்சியிலேருந்து இந்த வாழைப்பூலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், நீர்த்து போயிடும், உருண்டை பிடிக்க வராது. அதனால் இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம மிக்சியில் மசாலாஸ்லாம் அரைக்கணும், அதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஆறட்டும். இப்போ மிக்சி ஜாரில் நான் தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய், இஞ்சி பூண்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். பட் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அதுவே போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா 1-2 அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், 1-2 அரைச்சிட்டேன். இந்த டைமில் 2 துண்டு பட்டை, ஒரு 6-7 கிராம்பு, நல்லா 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய். நான் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்கலை, வெறும் பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு. ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்தா ஆல்ரெடி வாழைப்பூ வந்து கலர் மாறிடும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆக வேக வச்சு எடுக்கும்போது மறுபடியும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்தா ரொம்ப டார்க் கலரில் ஆகிடும். அதனால நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றாம நல்லா 1-2 அரைச்சிக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் உடச்ச கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை, அதுவும் போட்டு அரைக்கணும். அதை நான் எடுத்துக்கிறேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இதை 1-2 அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதையும் நம்ம சேர்த்துடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதுனால கண்டிப்பாக அதில் வந்து தண்ணி இருக்காது. அப்படியே இன்கேஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா புழிஞ்சுக்கோங்க. இதை வந்து பல்ஸ் மோட்ல ஒரு 2 தடவை போட்டுட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் நல்லா மிக்சியில் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டைமில் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது ப்ளஸ் வெங்காயம் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்புறம் இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ வந்து தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சி பொட்டுக்கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பெசரிக்கும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போடுறவங்க மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலை, பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தலை போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஆனால் வெங்காயம் மட்டும் இதில் போட்டு அரைக்காதீங்க. அது என்ன ஆகுது, அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்குது. அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கல அந்த ஸ்மெல்லு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட நீங்கள் அதுலேயும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிப்போம். குட்டி குட்டி உருண்டைங்களா உருட்டி வச்சிட வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும்னு பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுப்போம். பக்கத்துலேயே நீங்கள்
எண்ணெயும் காய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வேலையாக முடிஞ்சிடும். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாயில். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுப்போம். நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டைங்க மாதிரி பண்ணி வச்சுட்டேன். சைமல்டேனியஸாக எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம பொரிச்சிடலாம் வாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நான் கோலாவை போட்டுடுறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல ஆப்ஷன் தெரியுமா? வெஜிடேரியன் இப்போ வந்து இன்கேஸ் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க விரதம் ஏதாச்சும் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நான்வெஜ் மட்டன் கோலா உருண்டை அப்படிலாம் சாப்பிட்ணுன்ட்டு வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன்காரங்களுக்கு விருந்து வைக்கிறோம் இல்லை அந்த மாதிரிங்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நார்மலாக எப்பயும் நம்ம வடை, பாயசம், அப்பளம் அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூட பாருங்கள், செமையாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நான் வாழைப்பூ கோலா உருண்டை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இனிமேல் சர்வ் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.